இந்த மாதிரி அவசர கதியாக நம்ம அதை கடந்து சொல்ல முடியாது. ஏன்னா அரசாங்கங்கள் மாறும். இந்த கவர்மெண்ட் எல்லாம் நாளைக்கு இன்னொரு கவர்மெண்ட் வரும், அதுக்கப்புறம் திருப்பி வேற ஒரு கவர்மெண்ட் வரும். பட் இது அப்படி இல்லை. இந்த பாலங்கள்லாம் அப்படி கிடையாது. சரிங்களா? இதுல குறை இருந்தால் நிச்சயமாக இதை வழக்கு தொடர்ந்து இதற்கு உண்டான பேமெண்ட்டை முதல்ல நிப்பாட்டி வைக்கணும். எல்லாத்தையும் இன்ஸ்பெக்ட் பண்ணி ஐஐடி டீம் இன்ஸ்பெக்ட் பண்ணி அதனுடைய ஒர்க்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்குது, அதனுடைய குவாலிட்டி எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொன்னா தான் இதை ப்ரொசீட் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா ஒரு 2 காலம் இந்த மாதிரி உடஞ்சி விழுந்ததை வச்சு நம்ம அப்படியே நம்ம கடந்து போயிட முடியாது. ஏன்னா அவங்க அப்படிதான் சொல்றாங்க, என்ன ஒரு 2000 பீஸ் இருக்கு, நாங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிடுறோம் இந்த ஏரியால. இதே மாதிரி நான் எல்லாத்துக்கும் நாங்கள் அலர்ட் கொடுக்குறோம், ஒரு 10,000 பீஸ் இருக்கு. இதெல்லாம் என்ன ஒரு கதை பாருங்க. ஒரு ஒரு ப்ராஜெக்டை ஒரு மெட்ரோ ட்ரெயின் ஒர்க், மெட்ரோ ரயில் ஒர்க் ப்ராஜெக்டை பண்ணக்கூடிய விதமா இது சொல்லுங்க. எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டமேட்டிக்கா வேண்டாமா? ஏதோ ஒரு சின்ன ஒரு எரர், ஒரு மேல இருந்து ஒரு பொருள் கீழே விழுகுது, இல்ல சின்ன சின்ன எரர் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல.